வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராப வருடம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 3/6/2026 இரவு 9:22 வரைக்கும் திருதிய திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தி திதியும் காணப்படுது. நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம் காணப்படுது. காலையில் 8:22 வரைக்கும் சுபநாம யோகமும் அதற்கு பிறகு சுப்பிரநாம யோகமும் காணப்படுது. காலையில் 8:13 வரைக்கும் வணிசைக்கரணமும், இரவு 9:23 வரைக்கும் பத்திரைக்கரணமும், அதுக்கு பிறகு பவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். அடுத்த இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். மதியம், அதாவது மாலை 4:30 இருந்து 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 12:08 1:42 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 7:27 9:01 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 10:35 12:08 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருதிய திதி இருக்குது. திருதிய திதியில் கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. அது வாங்கினா 3 தலைமுறைக்கும் நீங்கள் அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க, கடன் 3 தலைமுறைக்கு வாங்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி செய்யக்கூடாது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் 8:13 வரை வணிசைக்கரணம் முடிஞ்சு அதுக்கு பிறகு பத்திரை கரணம் வருது. தேய்பிறை பத்திரை கரணம். தேய்பிறை பத்திரை கரணம்னாலே அசுப கரணம்னு நம்ம சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி எந்த விதமான காரியமும் செய்யாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். சில இப்போ நம்ம பலன்களில் சொல்லும்போது சில காரியங்கள் இன்றைக்கி நன்மையாக இருக்கும் செய்யுங்க அப்படின்னுவேன். ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை உங்கள் ஜான ஜாதகத்தோடு இது பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஜான ஜாதத்தோடு ஒத்து அங்கேயும் எல்லாமே இருந்தால் இந்த கரணங்கள் பெரிய அளவு இது பண்ணாது. ஏன்னா திதி முதல் பாதிப்பு திதியை தான் கொடுக்கும். சரியா? அது பிறகு பத்திரை கரணம் ஒரு அசுப கரணம்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னும் அந்த உங்களோட ஜாதக பலனெல்லாம் கை கொடுக்கும்போது சில பாதிப்புகளையும் தடையும் காட்டினாலும் முடிவு உங்களுக்கு சாதமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜாதக பலனையும் நீங்கள் பாருங்கள். அப்போ ஜாதக பலனை பற்றி நம்ம பேசும்போது ஒவ்வொரு முறையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜாதகத்தை எப்படி பார்க்குது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் புதிய புதிய நபர்கள் வருவார்கள். சமூக வலைத்தளங்களின் ஊடாக நம்மளுடைய காணொளிகள் போகும்போது அங்கேயும் வருவாங்க. அப்போ புதிதாக வருபவர்களுக்கும் தெரியணும் எப்படி ஜாதகம் பார்க்கணும், பலன் எப்படி கேட்கணும் அப்படின்னு. எல்லாரும் செய்கிற ஒரே தப்பு, அவங்களுக்கு ராசி தெரியும், லக்னம் தெரியாது. இப்போ ராசி தெரியும், லக்னம் தெரியாது, ராசி பலனை கேட்டுக்கொள்கிறீங்க. ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். மனம் எப்படி வேலை செய்ய போகுது, உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையா, இது பலனை கொண்டு உங்களோட வாழ்க்கையினுடைய நகர்வை தீர்மானிக்கும்னா அந்த மனதுக்கோட தொடர்பு இருக்குது. ஆனால் அதை வழி நடத்துறது உயிர் சக்தியாக இருக்கும். உயிர் சக்தி எங்கே இருக்குது? லக்னத்தில் இருக்குது. அப்போ லக்ன பலனை தான் கேட்கணும். லக்னத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? 12 கட்டம் இருக்குது, ராசி கட்டம்னு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, ராசி கட்டம்னு போட்டிருப்பாங்க. அதை போய் பாருங்கள். ஏன்னா 108 கட்டம் இருக்குது. அதில் ஜாதகத்தில் அதிகமாக போடுறது 3 கட்டம் தான் போடுவாங்க. பல இடங்களில் 2 தான் போடுவாங்க. ராசி கட்டம், நவம்ச கட்டம், 3வது பாவக கட்டம். ஆனால் இன்னும் இருக்குது சதுரம்சம், பஞ்சம்சம், சஷ்டம்சம், சப்தம்சம், அஷ்டம்சம், தசமாம்சம், ஏகாதசம்சம், துவாதசம்சம்னு அப்படி போய்கிட்டே இருக்கும். 108 அம்சம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம தேடல. ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல பாருங்கள், லானா போட்டிருப்பாங்க, ஒரு கோடு போட்டிருப்பாங்க, இல்லை ஒன்றுன்னு எழுதியிருப்பாங்க. இந்த இடங்களில் போய் பாருங்கள், அதுதான் லக்னம். எனக்கு கட்டத்தை பார்த்து லக்னத்தை தெரியாது அப்படின்னா விபரம்னு ஒரு இடத்துல இருக்கும். உங்களோட ராசி என்ன, லக்னம் என்ன, நட்சத்திரம் என்ன,
எல்லாம் திதி கிதி எல்லாம் போட்டு எழுதிடுவேன். திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, அவயோகி என்ன, யோகி யார், கர்ணநாதனெல்லாம் எல்லாம் கட்டாயம் எழுதியே ஆகணும். ஏன்னா பஞ்சாங்கத்தை எழுதி தான் ஆகணும். பஞ்சாங்கம் இருக்கும். இல்லை இதெல்லாம் இருந்தும் எனக்கு பார்க்காத இல்லை, எனக்கு இது எதுவுமே இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்ட போய் பாருங்கள், அவர் எல்லாம் தெளிவாக சொல்லுவார். அதே மாதிரி அவர்கிட்ட தசாபுத்தி என்ன நடக்குது கேட்டுக்கொள்ளும். அந்த தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு கேட்டுக்கொள்ளும். தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மகா திசையில் உள்வினை புத்தி இன்னும் ஒரு புத்தி இருக்கும், அது நடக்குதா இல்லையா, இவ்வளோத்தையும் அந்த ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையை நம்ம சொல்கிற தினந்தோறும் சொல்கிற பலனோட ஒப்பிட்டு அதை நடத்தும் போது உங்களுக்கு சிறப்பாக அந்த காரியங்கள்லாம் கைகூடாது. ஆனால் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். சொல்லிட்டாங்கிறது எல்லாம் நடக்காது. ஏன் ஒரு பாதகமான விஷயங்களையும் சொல்கிறோம், நான் சாதகமான விஷயம், பாதகமான விஷயங்களில் கவனமாக இருங்க. இப்படித்தான் நடந்துரும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ஜானஜாகத்தை பார்க்கணும். இன்றைக்கி ஒரு சிக்கல் வரேன்னா இது மூலியமாக தான் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பீங்க. இப்போ வானிலை அறிக்கை, இந்த அடைமழையும் பெய்ய போகுது, அடைமழை பெய்யுது அப்படின்னு, மழை பெய்யுதோ இல்லையோங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு கொடையை கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம், இல்லை ரெயின் கோட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம். பைக்கில் போகிற ஆக்கள் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி பைக் இருக்கட்டும், நான் வேறு ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போய்க்கொள்கிறேன், ஏன்னா இப்போ அடிக்கிற மழையில் நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு எனக்கு ஆஃபீஸ் போக முடியாது, தொழில் செய்ய போக முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. வெள்ளம் வரும் பிரதேசங்கள் உயர்த்தவான இடங்களுக்கு போங்க அப்படின்றோம். வெள்ளம் வருதோ இல்லையோ நாங்கள் உயர்வான இடத்துக்கு போய் பாதுகாப்பாக இருக்கிறோம். இது தான் அங்கே முக்கியமான விஷயம். தவிர இது எல்லாமே வாழ்க்கைக்கான ஒரு பாடமாக தான் இருக்குது. முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபார சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு போகணும், இல்லை ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யணும்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை வழியில், அது முக்கியமாக ஆண் குழந்தைகளுக்கு எதிர்பார்த்துருந்தா, இல்லை ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்தா, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எதிர்பார்த்தா அந்த வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கல. சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயம், ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் சாதிக்கிறது நன்மையை தரும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவசரப்பட்டு எதுவுமே செஞ்சிடக்கூடாது. பொறுமையும் அமைதியும் தேவை. கையில் இருக்கிறது கூட தொலைகிறதுக்கோ காணாமல் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறது சிறப்பை தரும். அடுத்தது உயர்கல்வி சார்ந்த விஷயம், தந்தை சார்ந்த விஷயம் இதில் கவனமாக இருக்குன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளாது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் கவனமாக பார்த்துக்கணும். தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக என்ன நடக்குது, ஏது நடக்குதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க முடியும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அடுத்தது ஒரு விஷயத்தை வெளியே சொல்லும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, ஆனால் பொய் செய்கிறது வேறு ஒன்றா இருக்கும். அதனால் பல சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களில்
அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கல் வாங்கலாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய்கள்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது சரியான சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பு. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகளில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது திருமணம் நிச்சயமாவது, சரியான வரன் கிடைக்கிறது, திருமண வாழ்க்கை நீண்ட ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னு சொன்னால் ஒரு குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கூட இருக்கவங்க மூலியமாக நீங்கள் சொல்கிறத கேட்குறது மூலியமாக அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், ஆஞ்சநேயர், மகாலட்சுமி குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். கன்னி ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீண்ட நாளாக உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணம் நல்ல நிகழ்வு நடக்கும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீண்ட நாளாக ஒரு குழந்தைக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதா இருந்தாலும் யோசித்து தெளிவான முடிவோடு நீங்கள் செய்யும் போது தான் அது வெற்றி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உடலில் உபாதைகள் எதுவும் தென்பட்ட உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் செஞ்சிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து பாக பிரிவினை, அவசரப்பட்டு இந்த சொத்து விஷயங்களில் இந்த பாக பிரிவினைகளையும் பேசாமல் இருக்க நன்மை தரும். நாளை வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசினியர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் செஞ்சிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவும் செலுத்தக்கூடாது. குழந்தைகள் விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக குழந்தைகளுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு, காணி, வாகனம், சொத்துக்களில் சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுடைய தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலியமாக, அதாவது தெளிவாக என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடமையை சரியாக ஆற்றும் போது அந்த வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரி வரும். கணவன் மனைவியத்தில் அந்நியோன்யங்கள் பெருக்கக்கூடிய நாள், கருத்து வேறுபாடு நீண்டக்கூடிய நாள்கள்லாம் இருக்குது, இந்த நாளாக இருக்குது. அதை காதல், கையாட்டங்களில் சில மகிழ்ச்சிக்கு தரமான நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படும். குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அல்லது குழந்தைகளோட வாழ்க்கையில் ஏதாவது நன்மை நடக்கணும் முயற்சி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நிதானமாக முறையில் முயற்சி பண்ணுங்கள். தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காங்க. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வரலாம், கடந்து போக பாருங்கள், பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன நிம்மதிகள்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் அந்த தெளிவான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாண்டிட்டிங்கன்னா சரி. தெளிவான விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா சிக்கல்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்கறது நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், முக்கியமாக சொன்னால் தாய், அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை துணை, மற்றது அதுவும் இளைய சகோதரிகள், இவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் அவங்களோட சிக்கல்களை வளர்த்து கொள்ளாதீங்க. அடுத்தது கருத்து வேறுபாடு, முரண்பாடு வருதுன்னா அது உங்களால் வர்றது, அதனால அதை கடந்து போக பாருங்கள். அதை பேசி பெருசாக்காதீங்க. கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் நான் வீடு வாங்க போகிறேன், காணி வாங்க போகிறேன், இல்லை அதை சரி செய்ய போகிறேன், ஏதாவது ஒரு புனரமைக்க போகிறேன், ஒன்றும் செய்யாதீங்க. உங்கள் முயற்சிகளுக்கு இன்றைக்கி ஒரு தடை கிடைச்சே தீரும். அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையாக இருங்க. ஒரு பத்திரப்பதிவு செய்கிறீங்க, அந்த பத்திரத்தை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு சரி பாருங்க. ஒரு விண்ணப்பத்தை போடுறீங்க, ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு சரி பாருங்க. 3வது நபர்ட்டையும் கொடுத்து சரி பார்த்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அதை வேலையை செய்யுங்க. இந்த மாதிரி சில சிக்கல்கள் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு வரக்கூடியதாக இருக்குது. அதனால்
பொறுமையும் அமைதியும் கடைப்பிடித்து தெளிவான முறையில் நீங்கள் செஞ்சால் தான் இந்த நாளில் வந்து அடுத்த ஒரு நிலைக்கு போகலாம் தர, இல்லை ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், இவங்களோட குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கி உங்களுக்குள்ளே ஒரு ஆத்ம சக்தி, என்னாலையும் எல்லாம் செய்ய முடியும், உங்களோட முயற்சிகளால் அந்த சக்தி கிடைச்சிருக்கும். அதன் மூலயமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் இருந்தால், குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் ஒரு சிக்கல் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கணும். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு, தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடியது, அது சுப முடிவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கையில் இருக்க பணம் தேவையில்லாமல் ஒரு நஷ்டம் சந்தித்துனா அது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு புதிய வருமானத்தை நீங்கள் உழைச்சி அதற்கு சேமிப்பாக வச்சுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு, சேமிப்பு பெருகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், அடுத்து பார்த்தீங்கன்னா புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது. பொறுமையும் அமைதியையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கட்டும், இல்லை நீங்களே முயற்சி பண்ணுறீங்களா இருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர் முயற்சி பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த முடிவு எடுக்கிற திறனும் இல்லை. நீங்கள் செய்கிற செலவுகள் கூட உங்களுக்கு ஒரு விரயமாகவோ நஷ்டத்தை சம்பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிடும். பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு மனக்குழப்பம், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட மாதிரியே இருப்பீங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்புகள், அதாவது நீங்கள் ஒன்று எதிர்பார்ப்பீங்க, அது ஒன்று நடக்குதுங்க. இதனால மன அழுத்தங்களுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பண வரவை எதிர்பார்த்தா கூட அதில் ஒரு தடை இல்லைன்னா தாமதம், அல்லது எதிர்பார்த்த விட ஒரு குறைவான ஒரு விஷயம் கைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து தொடர்போடு எந்த விஷயம் செய்தாலும் அதில் கொஞ்சம் கவனமும் நிதானமும் இல்லைன்னு சொன்னால் சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். உடல் உபாதைகள் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமாக பெண்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2வது திருமணம் சம்மந்தப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி செலவுகள் செய்யும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை கவனமாக செலவழிங்க, இல்லைன்னா அது பண இழப்பில் தான் கொண்டு போய் முடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.